தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி அப்படின்னா மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓசி கேட்டகரி, ஜென்ரல் யூஆராக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 18 மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல் ஏதோ ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி 6 ஜூலை 2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5:30க்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவை ஒட்டவே ஒட்டாதீங்க, சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய பெயர், யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, தகப்பனார் அல்லது கணவர் பெயர். நீங்கள் பசங்களாக இருந்தால் நீங்கள் அப்பா பேரை மென்ஷன் பண்ணுங்கள். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் கணவர் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சிருக்க எல்லாருமே அப்பா பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். DD/MM/YYYங்கிற அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய பிறந்த தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வயது, அது அவங்க கொடுத்துருக்க டேட் 1/8/2022 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய சொந்த மாவட்டம் எது, நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், அது லேண்ட்லைனாக இருந்தாலும் சரி, மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். லேண்ட்லைனாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கோட் நம்பர் போட்டு எஸ்டிடி கோடை போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அதே மாதிரி எந்த மதத்தை சார்ந்தவங்க ரெண்டையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா, அண்ட் தென் மதம், அது பார்த்திங்கன்னா உங்களோட ரிலீஜன் என்ன அப்படின்னு, இப்போ நீங்கள் என்னங்கிறத ஹிந்துவா, முஸ்லீமா, இல்லை கிறிஸ்டினா, இல்லை வேறு ஏதாவது என்னவோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அந்த கீழே வந்தீங்கன்னா ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்கீங்களா, அரசியல் இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் இது கேட்டிருக்காங்க. இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி இதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணுறது தேவை கிடையாது. அந்த பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் வேணும் உடல் ஊனமுற்றோர். அந்த பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் விடோ டிவோர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், இந்த மாதிரிலாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ஜிஓ, அடாப்ஷன் ஏஜென்சி, இதுலேருந்து யாராவது அப்ளை பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுனாலும் வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வைங்க. இதில் அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. நீங்கள் எதுவுமே அவங்க அந்த மாதிரி ஆட்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணணும். மிச்சம் இருக்கோ உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் டேட் மற்றும் பிளேஸ், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்னைக்கு அனுப்புறீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஃபார் த அப்ளிகேட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிபியூன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர் உடன் கலந்த கணினி இயக்குவர், அதாவது அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே படிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வில் மேல்நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்லையும் மற்றும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும் ஹையரில் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கூடவே நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான நாலேஜ் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன் 2024 6 ஜூலை 2024 சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், இல்லைன்னா தபால் மூலிமா சப்மிட் பண்ணலாம். சரி, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, NE 1, முதல் தளம், கலையரங்க வளாகம், திருச்சிராப்பள்ளி 602001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ 6 ஜூலை 2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.